நமக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது, ஆனால் நமக்கு பெருசாக வேலை செய்கிறதுக்கு இஷ்டமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அடுப்பே யூஸ் பண்ணாமல் முந்திரி பருப்பு திராட்சையை வறுக்கிறத தவிர மிச்சம் எதுக்காகவும் அடுப்பே யூஸ் பண்ணாமல் சூப்பரான ரொம்ப மிருதுவான ரவா உருண்டை எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இது ரொம்ப போர் அடிக்கும்போது நம்ம டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்றலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் செலவும் ரொம்ப கம்மி. ஒரு கப் ரவா இருந்தால் போதும், டக்குன்னு ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றலாம். எப்பயும் கேசரி தானா, அதுக்கு புதுமையாக செய்யணுன்னா இது செய்யலாம். கேசரினா ஃபுட் கலர் போகணும், இதில் எந்த கலரும் யூஸ் பண்ண வேண்டாம். அப்படின்ற ரொம்ப எளிமையான ரவா உருண்டை எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ரவா லாடு செய்ய போகிறோம், முழு ரவா லாடு. அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை நம்ம நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். ரொம்ப அடுப்பை தீயில் வைக்க வேணாம், டக்குன்னு கரிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் நிதானமாக வைக்கலாம். நல்லா ரெட் சிவந்து போச்சு பார்த்திங்களா. இப்போது நம்ம திராட்சையும் போட்டு நல்லா உப்புற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்ததை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். முந்திரி பருப்பு போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் செவந்த பிறகு தான் திராட்சை போடணும். ஏன்னா திராட்சை டக்குன்னு உப்பிட்டு இது பாருங்கள், நல்லா உப்பிடுச்சு பாருங்கள், உப்பி தீஞ்சிரும். இப்போ எடுத்துடலாம். இப்போ வானிலை அதே எண்ணெய் இருக்குது, அதில் 2 கப்பு ரவை போடுறோம். ரவையை போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். கொஞ்சம் லைட்டாக செவரணும், அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும். அதனால் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக நிறம் மாறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் நான் 2 டம்ளர் சர்க்கரை ரவை போட்டிருக்கேன். அதுக்காக 1.5 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன். ஒரு 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்சியில் நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக சர்க்கரை அரைஞ்சிருச்சு. இப்போ இதில் ரவையை போட்டு ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றலாம். சர்க்கரை நல்லா அரைஞ்சிட்ட பிறகு இதில் ரவை போட்டிருக்கோம். ரவை போட்டு ஒரு 2 சுற்றுக்கு மேலே சுற்ற வேண்டாம், ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் இதில் கொட்டிடலாம். இது 2 சுற்றுக்கு மேலே நம்ம சுற்றணும் அப்படின்னா ரவையெல்லாம் உடஞ்சிச்சுன்னா அப்போ அது முழு ரவை உருண்டை மாதிரி தெரியாது. அதனால் 2 சுற்றுக்கு மேலே சுற்ற வேணாம். சர்க்கரையும் நமக்கு ரவையும் கலந்தால் போதும். இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையும் முந்திரி பருப்பும் திராட்சையும் போடுறோம். அது நல்லா நம்ம கிளறி விடலாம். இதை வரும்போது கையை வச்சு நல்லா கிளறுங்க, அப்போ தான் நமக்கு நல்லா வரும். என்ன தான் கரண்டியை வச்சு கிளறினாலும் கையை வச்சு கிளற மாதிரி வராது. இதில் கொஞ்சோண்டு பாலை ஊற்றலாம். ரொம்ப பாலை ஊற்றிடாதீங்க. ரொம்ப பால் ஊற்றிட்டோன்னா அப்புறம் நமக்கு ரொம்ப தண்ணியாகிடும், பிடிக்க வராது. தேவையான அளவு பார்த்து நம்ம பாலை ஊற்றலாம். இப்போ நம்ம பிடிக்கலாம். சப்போஸ் நம்ம பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பிடிச்சா அது ரொம்ப அதுக்கப்புறம் ஊறி நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா இப்படி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடுங்க. ஊற விட்டுட்டிங்கன்னா அந்த ரவை எல்லாத்தையும் உறிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் பிடிச்சா கூட ரொம்ப ஈஸியாக வரும். இதெல்லாம் பாருங்கள், நம்ம பிடிச்சோன்னா அது ஆறுனா சரியாயிடும். கொஞ்சம் ஈரமாக இருக்கிறது தான் நல்லது. நமக்கு ஏன்னா ரவை வேகலை இல்லையா, அப்படியே தான் இருக்குது, அது நல்லா உறிஞ்சிக்கும். இதை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும், செஞ்சு முடிச்சிடலாம். இவ்வளோ சுவையான ருசியான ரவா உருண்டை ரொம்ப எளிமையானதாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லூஸாக இருந்த மாதிரி இருந்து. இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இதை உடச்சி இன்னும் கொஞ்சம் ஊறட்டும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே சாப்பிட்டா நல்லா இருக்காது எப்பயுமே ரவா உருண்டை. இவ்வளோ ருசியான சுவையான எளிமையான ரவா உருண்டை செய்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.